மாதம் கழிச்சு வந்து முன்னாடியே போனால் டிக்கெட் வாங்கிடலாம். ஆனால் அந்த டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு கிடைக்காது. யூ ஹேவ் டு ஃபர்கோ கம்ப்ளீட் மணி. ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக போகிறவங்க தான் அந்த டிக்கெட்லாம் வாங்க முடியும். இதனால தான் அந்த ஏர்லைன் சர்வே ஆகுது. ஒரே 1000 ரூபா டிக்கெட்னா எல்லாம் 150 சீட்டு 1000 ரூபாய் கொடுத்தனா போண்டி ஆகிடும் எடுத்த உடனே. லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ் சொல்கிறது தான். ஆனால் போக போக டிக்கெட் ஏறிட்டே போகும். அதான் இப்போ நடக்குது. எல்லா ஏர்லைன்ஸும் அது நடக்குது. உலகத்தில் எல்லா ஏர்லைன்ஸ்லையும், இங்கே மட்டும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஏர்லைன்ஸ் எடுத்து போகிறாரு. அவங்க 80 ஏர்க்ராஃப்ட் சொன்னால் 80 ஏர்க்ராஃப்ட் ஒரே நாளில் இறக்க போகிறதில்ல. எல்லாமே லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட், லீசிங் கம்பெனிஸ் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. பெரிய பணக்காரங்க அந்த கம்பெனி முதலே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன டைப் ஏர்க்ராஃப்ட் வேணுமோ அது சொன்னோன்னா போய் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஏர்க்ராஃப்ட் ஏறி கொண்டு வர வேண்டியது. அதுக்கு தக்கன ஸ்டாஃப் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ட்ரெயின்டு ஸ்டாஃப், பைலட்ஸு, கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லோரும் பண்ணி தே ஹேவ் டு ஸ்டார்ட் தி ஏர்லைன்.